ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். அதாவது நான் ஜெயிலர் படத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, அதுல வில்லனா வர்மன் ஒரு கேரக்டர் வரும்ல. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு. ஜெயிலர் படத்துல உள்ள அந்த வர்மன் தான் குட் பேட் அக்லில உள்ள இந்த அர்ஜுன் தாஸ். சார், நான் ஒரு விஷயத்த முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அர்ஜுன் தாஸோட இன்ட்ரோ காட்டினாங்கல்ல, அவர் இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர், இவ்வளவு ரிச்சான ஒரு ஆளு, இப்போதைக்கு அந்த சிட்டிக்குள்ள அவர் தான் டான் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்கல்ல. அப்ப அவருடைய ஷிப்போட அந்த விஷுவல் ஒன்று வரும்ல, அதுல ஒரு உல்ஃபோட ஃபேஸ் லோகோ ஒன்னு இருக்கு. இப்போ அர்ஜுன் தாஸ் சார் வந்துட்டு ஒரு உல்ஃப். சேம் அப்படி நம்ம குட் பேட் அக்லி டீசர்ல பார்த்தோம்னா அஜித் சார் வந்துட்டு ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஏகே வந்துட்டு ரெட் டிராகன், ஏடி வந்துட்டு அதாவது அர்ஜுன் தாஸ் சார் வந்துட்டு பிளாக் உல்ஃப். சோ இப்படி ஒரு விஷயம் படத்துல இருக்க போகுது. அண்ட் அப்புறமா இந்த டயலாக், ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். இப்ப ஜெயிலர் படத்துல உள்ள வர்மன் தான் அர்ஜுன் தாஸ் சார். அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருல, அதாவது இவரை நம்ம இப்போ வர்மனா நினைச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வடவடன்னு ஒருத்தர் நிக்கிறாருல, அவரை பார்க்கும்போது என்ன கேரக்டர் தோணுது? வர்மனோட ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் படத்துல வரலாம் ஜெயிலர்ல. சேம் லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இங்க அர்ஜுன் தாஸ் சார் கூட டிராவல் பண்ண போகுது. சோ அப்ப அர்ஜுன் தாஸ் சார் வர்மன்னா ரஜினி சார் தான் அஜித் சார். சேம் ஜெயிலர் படத்துல ஒரு டயலாக் வரும், டைகர் முத்துவேல் பாண்டியன் சாருக்கு இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு ஒரு போலீஸ்காரனும் പറഞ്ഞില്ല. சேம் அதே டயலாக் தான் இங்கேயும். ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஏகே அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு முன்னாள் கேங்ஸ்டர், பட் அவர் இப்போ கேங்ஸ்டரா இல்ல. சோ ஒரு கிங்கோட பிளேஸ் காலியா இருக்குன்னா அங்க வேற ஒருத்தர் வந்துட்டு கிங் ஆகணும் இல்லையா? சோ இந்த டைம்ல, இந்த பீரியட்ல, இந்த டைம் லைன்ல அர்ஜுன் தாஸ் சார் தான் கிங்கா இருக்காரு. ஒரு காலத்துல ஏகே இருந்த அந்த ஒரு இடத்துல இப்போ அர்ஜுன் தாஸ் சார் கேங்ஸ்டரா இருக்காரு. This is my fucking game. அண்ட் முக்கியமா பர்டிகுலரா இந்த ரெண்டு லுக்கையும் பாருங்க. இது வந்து கதை சம்பந்தமா நான் எதுவும் இதை பத்தி சொல்லல, பட் அஜித் சார் அந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளவு செம்மையா ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்காருன்னு. டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி அவரும் வெயிட் லாஸ் பண்ணி, ஆனா இந்த கெட்டப், பிளாக் ஹேர் லுக் செம்மையா இருக்கார்ல. ஆனா இந்த டீசர்லயுமே இந்த லுக் வந்துருந்துச்சு, எனக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் அண்ட் அப்படி இந்த இடத்துல ஒரு சில அனிமேஷன் ஷாட்ஸ்லாம் வருது. இது வந்துட்டு அஜித் சாருக்கு இது வரைக்கும் அவருடைய படங்கள்ல டைட்டில் கார்டே வந்தது இல்லைல. அதாவது அவருடைய நேம் கார்டு வந்துட்டு ஒரு லியோ படத்துல நம்ம விஜய் சாருக்கு வந்த மாதிரி